வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம வார ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில மாதத்தில் மார்ச் மாதம் 15ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய ஒரு வாரத்திற்குரிய பலன்களாகவும், தமிழ் மாதத்தில் மாசி மாதம் தொடங்கிய நிலையில் மாசி மாதம் முதல் வாரமாக வரக்கூடிய இந்த ஒரு வாரமாகவும் இருக்கக்கூடிய இந்த ஒரு பலன்களில் முக்கியமான விஷயங்களை 12 ராசிகளுக்கும் ஓரளவிற்கு சுருக்கமாக இந்த ஒரே பதிவில் பார்த்து விடலாம். முதலில் இந்த மாசம் இருக்கக்கூடிய இந்த வாரத்திற்குடைய முதலில் இந்த வாரம் என்று சொல்லக்கூடிய ஆங்கில மாத அடிப்படையில் பார்க்கும் பொழுது 15 மார்ச் தொடங்கி 21 வரை இந்த ஒரு வாரத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளில் பெரிய கிரக மாற்றங்கள் சந்திரனை தவிர எதுவும் இல்லை. சூரியன் ஆல்ரெடி தமிழ் மாத அடிப்படையில் மீன ராசியில் சனியுடன் இணைந்து விட்டார். சந்திரனை மட்டுமே நம்ம அடிப்படையாக வைத்து பலன்களாக சொல்ல போகிறோம். பொறுமையாக நீங்க இதை தெளிவாக கேட்டு பலன் பெற வேண்டும். முதல் ராசியாகிய மேஷ ராசிக்கு பார்க்கும் பொழுது இவர்களுக்கு சந்திரன் 10ஆம் வீடு, 11ஆம் வீடு, 12ஆம் வீடு பலன் முடியக்கூடிய இறுதி நாளாக 21ஆம் தேதி மார்ச் மாதம் ராசி ஆகிய மேஷத்திற்குள்ளே சந்திரன் வரக்கூடிய நிலையாக இருக்க போகிறது. சந்திரனுடைய அமர்வு இந்த மகரத்திலிருந்து மேஷம் வரை வரக்கூடிய பிரயாணமாக இருக்கும். மற்ற நிலையில் முக்கியமான ராசிநாதனாக இவங்களுக்கு இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் எந்த மாற்றமும் இல்லாமல் ராகுவுடனும் புதனுடனும் இணைந்து அவர் லாபஸ்தானத்தில், அதுவே ஒரு பாதக வீடாக இருக்கக்கூடிய நிலையில் இருக்க போகிறார். என்னை பொறுத்தவரை இந்த 2 கிரக அமைப்புகள் தான் எல்லோருக்குமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிலையாக இந்த வாரத்திற்கு இருக்கும். இவங்களை பொறுத்தவரை மேஷ ராசிக்கு என்ன பலன்களாக இருக்கும்? ராசிநாதன் சிறப்பாக இருப்பது ஓரளவிற்கு பொருளாதாரத்திற்கு மேன்மை. பூர்வ புண்ணியாதிபதி 12இல் மறைந்திருப்பது பொருளாதாரத்திற்கு ரொம்ப நல்ல சிறப்பாக. வெளிநாட்டு பிரயாணங்கள், பணி ரீதியிலான மாற்றங்கள், நிறைய பிரயாணங்களுக்கு சாதகமான, பொருளாதாரத்திற்கு ஏற்றமான நல்ல நிலையை கொடுக்கும். இந்த ஒரு பலனை தாண்டி பொருளாதாரம், மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ், வருமானம், தொழில் ஏற்றம், இதை தவிர இவர்களுக்கு எல்லாமே சற்று கவனமான பலன்களாகவே இருக்கிறது. சந்திரனுடைய அமர்வு இந்த வாரம் முழுவதுமாகவே அதிக பணிச்சுமை, நிறைய அலைச்சல்கள், நிறைய மனக்குழப்பம், திருமண வாழ்வில் நிறைய ஒரு போராட்டம், வாக்குவாதங்கள், ஒருவருடைய கருத்து ஒருவருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை, தந்தையுடைய நிலையில் இல்லை குழந்தைகளுடைய வாழ்வில் ஒரு பெரிய சூறாவளி, போராட்டம், இது மாதிரி நிறைய பலன்கள் இவர்களுக்கு ரிலேஷன்ஷிப் வகையில் ரொம்ப கவனமாக, எதுவுமே சாதகம் இல்லாத நிலை அப்படின்னு நம்ம வெளிப்படையாக கூட சொல்லலாம். ஏனென்றால் தெரிந்து கொள்வதற்கு தான் ஜோதிடம். 12இல் இருக்கக்கூடிய 7.5 சனியுடைய அமர்வுடன் சூரியனும் இணைந்து இந்த மாதம் இருப்பது, மேஷ ராசிக்கு குடும்பஸ்தானாதிபதியான சுக்கிரனும் இணைந்திருப்பது, கண்டிப்பாக நீங்க எல்லா விஷயங்களிலும் ரிலேஷன்ஷிப் வகையில், திருமண வாழ்வில், மனதில் எடுக்கக்கூடிய புதிய முடிவுகளில், எண்ண ஓட்டங்களில் எல்லாவற்றிலுமே ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது. தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வது, சூரிய காயத்ரி வழிபாடு செய்வது, இல்லைன்னா என்றாவது ஒரு நாள் உங்களுக்கு சூரிய ஹோரையில் அருகில் உள்ள கோவில்களில் நவகிரக சூரியனுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம், அர்ச்சனை செய்வது கூட ஒரு மன உறுதியை கொடுக்கும். மற்றபடி பொருளாதாரத்திற்கு ஏற்றமான நிலைன்னு நம்ம முதலிலே சொல்லிட்டோம். பொருளாதாரம் மட்டும் சிறப்பாக இருக்கும். பணி, தொழில், லாபம், அந்த வரக்கூடிய லாபம் எல்லாமே ஏதோ ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு சுப விரயங்களாக மாறலாம். ஒரு சிலருக்கு ஆரோக்கிய விரயங்கள், ஆரோக்கியத்திற்கான மருத்துவ விரயங்களும் ஏற்படலாம். இந்த வாரம் முழுவதும் இருக்கக்கூடிய சந்திரனுடைய அமர்வும் மற்ற கிரக நிலைகளுடைய அமர்வும் மேஷத்திற்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்திற்கு ஒரு பெரிய சாதகம் இல்லை அப்படிங்கிறத நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். கண்டிப்பாக இதனால் நீங்க ஆரோக்கியத்தில் அதிக அக்கறையோடு இருப்பது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக மாறும். அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கும் பொழுது, ரிஷப ராசிக்கு முதலில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் விஷயங்களுக்கு ஏற்றார் போல ராசிநாதன் உச்சமாக இருப்பது, சனியுடன் இணைந்திருப்பது, நிறைய லாபங்களும், நீண்ட நாள் விருப்பங்கள், நினைத்ததெல்லாமே வரிசையாக ஜெயித்து கொள்ளக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும். ஆனால் அங்கு சூரியன் அமர்வது ஒரு பெரிய குளறுபடி. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனுக்கும் இந்த சூரியன் ரிலேஷன்ஷிப் சரி கிடையாது. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய அமர்விற்கு சனியுடன் இணையக்கூடிய சூரியனும் சரியில்லாத நிலை. கண்டிப்பாக உங்களுடைய பிடிவாதத்தை தளர்த்தி கொண்டு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க பிடிவாதமாக இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு சாதகம், அவங்களுடைய சூழலுக்கு ஏற்றார் போல கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்ல பலன். முக்கியமாக என்னை பொறுத்தவரை குடும்ப வாழ்க்கை, உங்களோட ரிலேஷன்ஷிப் டுவர்ட்ஸ் யுவர் ஃபேமிலி லைஃப், வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது, குழந்தைகளுடைய விஷயத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகளாக இருந்தாலும் சற்று பொறுமையாக இருப்பது, குழந்தைகளை நேரடியாக கண்காணிக்கக்கூடிய விஷயங்களில் கையாளக்கூடிய விஷயம்னு எடுத்துக்கலாம்.
இந்த விஷயங்களில் எல்லாமே ரிஷப ராசியும் சற்று பொறுமையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் யாருக்குமே சாதகமில்லாத நிலையாக கிரகங்கள் ரொம்ப அதிகமான ஆளுமையில் இருப்பது நமக்கு ரொம்ப ஒரு எளிதாக புரியக்கூடிய நிலையாக இருக்கிறது. மேலும் ரிஷபத்திற்கு சந்திரனுடைய அமர்வு என்ன பலனை சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் வீடு, 10ஆம் வீடு, 11ஆம் வீடு வார பலன் முடியக்கூடிய நாளில் விரயச்சந்திரனாக மேஷத்திற்கு அவர் நகர்ந்து அமரக்கூடிய நிலை. ஸோ முதலில் 9ஆம் வீடாகிய மகரத்தில் இருக்கும் பொழுது எப்பொழுதுமே அந்த பாதக வீட்டு சந்திரனாக இருப்பது புதிய முடிவுகள், குடும்ப வாழ்க்கை ரிலேட்டடான விஷயங்கள், ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள் செய்யும் பொழுதும் உங்களுக்கு சரியான முயற்சியா சரியான முடிவான பார்த்து எடுப்பது, குழந்தைகளோடு இருக்கக்கூடிய அந்த ஹேண்டில் பண்ணக்கூடிய நிலை, குழந்தைகளுக்கான சில விஷயங்களை முடிவெடுக்கும் பொழுது இவற்றில் எல்லாமே நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பாதுகாப்பை கொடுக்கும். 9லிருந்து 10ஆம் வீட்டிற்கு சந்திரன் மாறிய பிறகு 10, 11 இதெல்லாமே ஒரு சாதகமான நல்ல பலன்களை, பணி, தொழில், வருமானத்திற்கு ரிஷபத்திற்கு ரொம்ப நல்ல அமைப்பை கொடுக்கும் சந்திரனுடைய அமர்வு. ராசிநாதனும் சிறப்பாக இருப்பதனால் நீங்கள் நல்லபடியாக தொழிலை ரொம்ப பாசிட்டிவாக அதீத வளர்ச்சியை அடையக்கூடிய நல்ல விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சி. ஆனால் கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய கணவர் மனைவி அவங்களுடைய ஆரோக்கியம், குழந்தைகளோடு இருக்கக்கூடிய நிலை, தாயாருடைய ஆரோக்கியம், இதெல்லாமே ரிஷபராசிக்கு கண்டினியூஸாக ஏதாவது ஒரு போராட்டம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. எச்சரிக்கை தேவை. மிதுன ராசியை பொறுத்தவரை இந்த வாரம் தொடங்கக்கூடிய 15ஆம் தேதி சந்திராஷ்டமமாக இருக்கும். 16ஆம் தேதி மாலை வரை இவங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கண்டிப்பாக குடும்ப வாழ்வில் அதிக பொறுமை, நிதானம், விட்டு கொடுப்பது இதெல்லாம் அவசியம் தேவைப்படக்கூடிய ஒரு நிலை. ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் கிரகம் பாக்யஸ்தானத்தில் இருக்கார் அப்படின்னு சொன்னாலும் அங்கு இணைந்திருக்கக்கூடிய இணைவுகள் எல்லாமே சாதகம் இல்லாத நிலை அப்படிங்கிறதுனால மேலோட்டமாக உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் காற்று வீசுவது போல் இருந்தாலும் உங்களுடைய அலர்ட்னஸ் கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒரு பலன்கள். ராகுடன் இணைந்த புதனாக இருப்பதும் அங்கே இருக்கக்கூடிய செவ்வாயும் கண்டிப்பாக உங்களுக்கு தந்தை ஆரோக்கியத்தில் சில குழப்பங்கள், அதிர்ஷ்டத்தினால் இறுதி நிமிடத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் எல்லாம் பாதகமாக மாறக்கூடிய சில பலன்கள், பிரயாணங்களால் சில சிக்னஸ் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள், இதெல்லாமே கூட ராசிநாதனுடைய நிலை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலையாக காட்டுகிறது. குடும்ப வாழ்விலும் சரியாக விட்டு கொடுப்பது ரொம்ப முக்கியமான பலனாக தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் மிதுன ராசிக்கு இருப்பது நீங்கள் மறக்காமல் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். சந்திராஷ்டமம் முடிந்து 8ஆம் வீட்டிலிருந்து 9, 10ஆம் வீட்டிற்கு சந்திரன் சென்றாலும் திருமண வாழ்வை பொறுத்தவரை குடும்பஸ்தானத்திற்கு சாதகம் இல்லாத வீடுகளிலும் சாதகம் இல்லாத கிரக இணைவுகளுடனும் இந்த குடும்பஸ்தானாதிபதி சந்திரன் இருப்பது மிதுனத்திற்கு ஒரு டஃப்பான காலகட்டமாகவே போய்கொண்டிருப்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. சனியுடன் இணையக்கூடிய, சுக்கிரன் உச்சமாக இருக்கக்கூடிய வீட்டுடன் இணையக்கூடிய இந்த ஒரு நிலை திருமண வாழ்வில் அதிக அக்கறை இருப்பது மிதுன ராசிக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். மற்ற நிலையில் இவர்களுக்கு வளர்ச்சி, தொழில் ரீதியிலாகவும் பணி ரீதியிலாகவும் ரொம்ப சிறப்பாக இருப்பது ஒரு மேன்மையான பலன்கள். உச்சமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய 10ஆம் வீட்டில் இருப்பது வெளிநாட்டு தொடர்பான வேலைகள், வெளிநாட்டு பிரயாணங்கள், ஒரு நிறைய சாதகமான பலன்கள், பணிக்காக வெளிநாட்டு தொடர்பினால் ஏற்படக்கூடிய நல்ல நிலை, நிறைய சுப விரயங்களும் செய்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல பலன்கள். முக்கியமாக பிஸ்னஸ்க்காக நிறைய சுப விரயங்கள், சுப முதலீடுகளாக செய்து கொள்ளக்கூடிய நல்ல பலன்களை மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த வார பலன்களில் காட்டுவது ரொம்ப நல்ல சாதகம். ஆனால் 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரக இணைவுகளும் சூரியனுடைய அமர்வு 10ஆம் வீட்டில் இருப்பது கண்டிப்பாக தந்தையுடைய ஆரோக்கியத்தில் திடீர் கண்டங்கள் ஏற்படக்கூடிய அபாயம் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். ஸோ தந்தையுடைய ஆரோக்கியம் வயதிற்கேற்றாற் போல கவனமாக பார்த்து கொள்வது நல்ல நிலை. உங்களுடைய ஆரோக்கியம், தாயாருடைய ஆரோக்கியம் கூட அலட்சியம் கூடாது அப்படிங்கிறது தான் மிதுன ராசிக்கு தொடர்ச்சியாக காட்டக்கூடிய பலன்களாக இருக்கிறது. அடுத்தது கடகராசிக்கு பார்க்கும் பொழுது கடகராசிக்கு 15, 16 இந்த வாரம் தொடங்கிய 2வது நாளில் 16ஆம் தேதி மாலைக்கு பிறகு மிதுனத்திற்கு சந்திராஷ்டமம் முடிந்த அடுத்த நொடியில் இவர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறது. அதற்கு முன்னர் இவங்களுக்கு 15, 16 2 நாட்களும் பணி ரீதியிலான விஷயங்களுக்கு ரொம்ப சாதகமான நாட்களாக அமையும். இல்லை அதை நீங்கள் பணிக்காக பயன்படுத்தி கொள்ளலாம். கொஞ்சம் பணிச்சுமை அதிகமாக இருந்தாலும் இந்த வாரம் செய்யக்கூடிய சில ஹார்ட் ஒர்க் இல்லைன்னா உங்களுடைய கடினமான சில விஷயங்களுக்கு ஒரு பெரிய அப்ரைசல் காத்து கொண்டிருக்கிறது. அது உங்களுக்கு பின்னாளில் பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய நல்ல சாதகமான பலனை கண்டிப்பாக கொடுக்கும். தொழில் பணிக்கான ஒரு நல்ல ஏற்றமான நிலையாக முதல் 2 நாட்கள் இருக்கும். அடுத்ததாக சந்திராஷ்டமம் இவர்களுக்கு 16ஆம் தேதி மாலையிலிருந்து
17 முழுவதும் 18 முழுவதும் சந்திராஷ்டமம் கடகராசிக்கு இருப்பதை மறக்கக்கூடாது. ஏனென்றால் கடகராசி நண்பர்களுக்கு இவர்களுடைய ராசிக்குடைய சந்திரனாக இருப்பதும் இவங்களுடைய புத்திஸ்தானாதிபதி ராஜயோகாதிபதியான செவ்வாய் கிரகமும் அஷ்டமஸ்தானத்தில் இணைந்திருப்பது, ராகுவுடன் இணைந்திருப்பது கண்டிப்பாக குடும்ப வாழ்வில் பிற தலையீடு, முக்கியமாக ஏதாவது ஒரு பெண் தொடர்பினால் ஒரு பெரிய பாதகமான செயலால் குடும்ப வாழ்வில் பெரிய பிளவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. ஓரளவிற்கு நீங்கள் சுதாரிப்பாக இருப்பது பாதுகாப்பாக உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கும். 8ல் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்குமே நிறைய கடினமான ஒரு அலைச்சல்களால் விஷயங்களை முடிக்கக்கூடிய நிலை, ஒரு ஹார்ட் ஒர்க் செய்யக்கூடிய சூழலை நீங்கள் வீட்டில் இருந்தால் கூட அது ஒரு சாதகமான பலன்களை கொடுக்காமல் ஒரு சுற்று வழியாக ரொம்ப ஒரு ஸ்ட்ரெனுவஸான ஒரு நாட்களாக அமைப்பதற்கு ஒரு கிரகநிலையாக காட்டுகிறது. அதனால் தெரிந்தே நீங்கள் அதிக அலைச்சல்கள் பிரயாணங்கள் செய்யாமல் ஓரளவிற்கு ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்ல பலன்கள். நிறைய நண்பர்களுக்கு வெளிநாட்டு தொடர்பினால் இடமாற்றம், லாங் டிராவல்ஸ், பணிக்காக ஏற்படக்கூடிய நல்ல பலன்கள் கடகராசிக்கு ஏற்படுவது ரொம்ப நல்ல நிலை. கடகத்தை சொல்லும் பொழுது நம்ம குருவை சொல்வதற்கு ரொம்ப சாதகமாக குருவுடைய வக்ர நிவர்த்தி இந்த வாரத்தில் இருப்பது ஒரு மேன்மையான பலன்கள். ரொம்ப நேர்கதியில் ஃபாஸ்டாக உங்களுடைய ராசியை நோக்கி வரக்கூடிய குருவாக அவர் இருப்பது ரொம்ப அற்புதமான. கடந்த காலத்தில் இருந்த திடீர் விரயங்கள், பெரிய பெரிய குழப்பங்கள், மன அழுத்தங்கள் எல்லாமே நீங்கி கடகத்திற்கு ஒரு தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு சாதகமான நல்ல நிலை. 5, 7, 9 குரு பார்க்கக்கூடிய அந்த காலகட்டம் வேகமாக நெருங்குவதனால் ஓரளவிற்கு இவர்களுக்கு நல்ல பலன்கள். அதே சமயம் தந்தையுடைய ஆரோக்கியத்திற்கும் இந்த குருவினுடைய ஒரு நேர்கதி ஓரளவிற்கு நீங்கள் மருந்து மாத்திரைகளில் ஒரு அலட்சியம் இல்லாமல் பார்த்து கொள்வது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். சந்திரனுடைய அமர்வு உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிந்து 9ஆம் வீட்டிற்கு சென்று அமர்ந்தாலும் உங்களோட பிறவி சந்திரன் கடகத்தில் இருக்கக்கூடிய வீட்டிற்கு திரிகோணமாக சூரியன், சனி, சுக்கிரன், சந்திரன் இருப்பது கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவிற்கு இந்த வாரத்தினுடைய இறுதி பகுதியிலுமே கூட ஒரு சாதகமற்ற நிலை, அவசர கதியில் முடிவுகளை எடுக்காமல், தேவையில்லாமல் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல், எந்த இடத்திலும் லூஸ் டாக்ஸ் விடாமல் ரொம்ப கவனமாக பொறுப்பாக இருப்பது குடும்ப வாழ்வை பாதுகாப்பதற்கு உதவும். தேவையில்லாத பேச்சு, உணவு இதெல்லாமே உங்களுக்கு ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். ஸோ ஆன் த ஹோல் கடகராசிக்கு ரொம்ப எச்சரிக்கையாக குடும்ப வாழ்க்கை, பேச்சில் வெளியில் இருக்கக்கூடியவங்களால உங்கள் குடும்ப வாழ்வில் பிரச்சனை வராமல் பார்த்துக்கொள்வது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான, ரொம்ப சிரமமான பலன்களாக இருக்கிறது. மற்றபடி உங்களுக்கு ஒரே சாதகமான நிலை. உங்கள் ஜாபில் நீங்கள் நல்ல ஒரு ஃபுல் ஃபோக்கஸோடு வேலை செய்தால் ஒரு பெரிய வளர்ச்சியை அடையக்கூடிய வாரமாக இந்த வாரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்தது சிம்ம ராசிக்கு பார்க்கலாம். இந்த வார பலன்களில் சிம்ம ராசிக்கு சூரியன் ஆல்ரெடி உங்களுடைய ராசிநாதனாக இருந்து அஷ்டமஸ்தானமாகிய மீன ராசியில் போய் அவர் அமர்ந்து விட்டார். இந்த பங்குனி மாத அடிப்படையில் எப்பொழுதுமே சிம்மத்திற்கு 8ல் போய் சூரியன் இருப்பார். அந்த சிம்ம ராசிக்குடையவராகவே அவர் இருப்பதனால் ராசிநாதன் போய் 8ல் அமர்வது உங்களுக்கு நிறைய அலைச்சல்கள், குழப்பங்கள், சில தேவையில்லாத ஒரு திருமண வாழ்வில் ஒரு ஷேட்டரிங் ஏற்படக்கூடிய நிலையை சில நண்பர்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப எச்சரிக்கை, கவனம் தேவை. உங்களுடைய 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரக இணைவுகள் உங்கள் வாழ்க்கை துணையுடைய பிடிவாதம் அதிகரிக்கக்கூடிய ஒரு பலனாக காட்டுகிறது. இவர்களுக்கும் சிம்மராசி நண்பர்களுக்கும் 18ஆம் தேதி நள்ளிரவில் இருந்து ஆல்மோஸ்ட் இவங்களுக்கு 19ஆம் தேதி விடியற் காலையில் இருந்து 19 முழுவதும் 20ஆம் தேதி முழுவதும் இவங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய நிலை. கண்டிப்பாக இந்த வாரம் இருக்கக்கூடிய சந்திரனுடைய அமர்வு கோச்சார நிலையில் சாதகம் இல்லாமல் இருப்பது, அது அதிகமாக இவங்களை என்ன விதமான டார்கெட் பண்ணக்கூடிய நிலை அப்படின்னு கேட்டால் குடும்ப வாழ்வில் நிறைய குழப்பங்களை கொடுப்பதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. ஒரு நல்ல சாதகமான தசா நடக்கக்கூடியவர்கள் ஓரளவிற்கு பாதுகாப்பாக இருந்தால் தப்பித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பாகவும், இல்லை பிறவியிலேயே உங்களுடைய டிஃபால்ட் பொசிஷன் தசாவும் சரியில்லை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய வாக்குவாதம் ஒரு பெரிய பிரச்சனைகளை கொடுக்கலாம். அதனால் கூட ஒரு சில முடிவுகளை எடுக்கக்கூடிய அளவிற்கு இது வேகமாக பிரச்சனைகளை அதிகமாக்கி ஒரு பிரிவினையை கொடுக்கலாம். ரொம்ப எச்சரிக்கையாக உங்களுக்கு தேவையான விஷயத்தை நோக்கிய ஒரு இனிஷியேஷனை நீங்கள் கையாள வேண்டும். மற்றபடி சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் பிரயாணங்களால் ஆதாயம், பணி தொழில் ரீதியிலான ஏற்றம். மேஷம் முதல் சிம்மம் வரை நம்ம பார்க்கும் பொழுது எல்லா ராசியினருக்குமே தொழில் பணி ரீதியிலான வருமானத்திற்கு ஒரு சிறப்பான காலமாகவே இது காட்டுகிறது. ஆனால் ஆல்மோஸ்ட் எல்லா ராசியினருக்குமே இந்த 2026 நிறைய பிரிவினைகளை கொடுப்பது போல அமைப்பாகவே நம்ம தொடர்ந்து பார்க்கக்கூடிய நிலையாக இருப்பது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது.
சிம்ம ராசிக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவினால் தேவையில்லாத மனக்குழப்பத்தை தவிர்ப்பதற்கு நீங்கள் தெரப்பி எடுத்துக்கொள்ளலாம். வழிபாடு செய்யக்கூடியவர்கள் ஓரளவிற்கு தெய்வ ஸ்தலங்களுக்கு போவது, இல்லைனா உங்களுக்கு முடிந்த அளவிற்கு யோகா, பிராணாயாமம் இது மாதிரி ஏதாவது ஒன்றை ஃபாலோ பண்ணுவது கண்டிப்பாக தேவை. அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியும் பார்த்தீங்கன்னா, விரயத்தில் அமரக்கூடிய குரு விரய சனியை விட அதிக ஒரு கொடுமையான பலன்களை விரய குரு கொடுப்பதை தற்காலத்தில் உணர முடிகிறது. ரொம்ப எச்சரிக்கை தேவை. சிம்ம ராசி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் கூட உங்களுக்கு சற்று பொறுமையாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கு உங்களோட ஆரோக்கியத்தையும் குடும்ப வாழ்க்கையையும் பார்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத நீங்கள் மறக்க வேண்டாம். ஸோ இது உடனே அச்சுறுத்தல் பலன் அப்படின்னு நீங்கள் நினைத்து பயப்பட தேவையில்லை. தொடர்ந்து உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் குரு வழிபாடும் செய்வது உங்களுக்கு ஒரு மன ஆரோக்கியத்திற்கும் ஒரு நல்ல ஒரு பூர்வ புண்ணிய பலத்தையும் கொடுக்கும் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த வார பலன்களில் கன்னிராசிக்கு இந்த பலன் தொடங்கக்கூடிய நாளிலிருந்து ராசிநாதன் 6th ஹவுஸில் இருக்கிறார். எப்பொழுதுமே 6ஆம் வீட்டில் அமரக்கூடிய ராசிநாதன் பணிக்கு மட்டும் சாதகமான பலன்களை கொடுப்பார். பணி, கடன் இல்லைன்னா கோர்ட் கேஸ் தொடர்பான விஷயங்களுக்கு அது ரொம்ப ஒரு வேகமாக கோர்ட் கேஸ் உங்களுக்கு ஒரு தடை இல்லாமல் செல்லும் அப்படின்னு சொல்லலாம். இது தேவையில்லாத மற்ற நிலையில் இருக்கிறவங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், கணவன் மனைவி பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த 6ஆம் வீட்டு கிரகங்கள் கண்டிப்பாக ஒரு தேவையில்லாத ஒரு குழப்பத்தை மட்டுமே கொடுக்கும். 5, 6, 7 இந்த 3 வீடுகளில் கோச்சார சந்திரன் இந்த வாரம் செல்லக்கூடிய நிலையாக கன்னிக்கு காட்டுகிறது. கண்டிப்பாக 5ஆம் வீட்டு சந்திரன் ஓரளவிற்கு நன்மையை கொடுப்பார். 6ஆம் வீட்டில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு பிடிவாதத்தை தவிர்ப்பதும், மூத்த சகோதரிகள் இருந்தால் அவர்களுடைய ஆரோக்கியத்தில் ஓரளவிற்கு நீங்களும் அவங்களும் கூட விட்டு கொடுத்து போவதில் அதிக ஃபோக்கஸ் காட்ட வேண்டும். அடுத்ததாக 7ஆம் வீட்டில் சனியுடன் இணையக்கூடிய சந்திரன் உங்களுக்கு கண்டகச்சனியோடு இணையக்கூடிய சந்திரன், சூரியன், உச்ச சுக்கிரன் இதெல்லாமே சற்று சாதகம் இல்லாத கிரகநிலையாக உங்களுடைய திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய வீட்டில் இருக்கிறது. மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது திடீர்னு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருந்தவங்களோடு திடீர்னு பிரேக்கப் ஆகலாம். ஸோ மாணவர்களுக்கு இது ஒரு பெரிய மன அழுத்தத்தை கொடுக்கும். கொஞ்சம் நீங்கள் இந்த பலனை பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிறு வயது குழந்தைகள்லாம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் பேட்ச் பண்ணி போக சொல்லி கொடுப்பது பாதுகாப்பை கொடுக்கும். திருமணமான நிலையில் இருக்கிற கன்னிராசிக்கு கண்டிப்பாக திருமண வாழ்வில் உங்களோட ஸ்பௌஸுடைய ஹெல்த், அவங்களோட மனநிலை எல்லாமே ரொம்ப அதிக கவனம், எச்சரிக்கை, பொறுமை. இது தொடர்ந்து பல வருடங்களாக கிட்டத்தட்ட 1 வருடத்தை ஒட்டி கன்னிராசிக்கு இந்த பலன்கள் காட்டிக்கொண்டே இருக்கிறது. ஸோ ஓரளவிற்கு பாதுகாப்பாக மருத்துவத்தை எடுத்துக்கிறவங்களுக்கு இது பிரச்சனையை கொடுக்காது. மருத்துவம் எடுக்காமல் ரொம்ப அலட்சியமாக மனோபாவத்தில் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கலாம். ஸோ ஓரளவிற்கு இது உங்களுக்கு புரிய வேண்டும். ஆனால் பணிக்கு ஒரு ஏற்றமான காலகட்டம், பணிச்சுமையும் கண்டிப்பாக அதிகமாக இருக்கலாம். பணியிடத்தில் சில பெண்களால் சில குழப்பங்கள் உள்ளூர ஏற்பட அதிக வாய்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக கொஞ்சம் நீங்கள் சுதாரிப்பாக இருப்பது உங்களுக்கு பணியிலும் ஒரு பாதுகாப்பு. அடுத்தது துலாம் ராசியினருக்கு இந்த வார பலன்களில் துலாத்திற்கு 4, 5, 6 வீடுகளில் சந்திரன் செல்ல போகிறார். கண்டிப்பாக தொழில் ரீதியிலான சில இடமாற்றங்கள் ஏற்படலாம். இல்லை இந்த இடமாற்றங்களை பற்றிய முடிவுகளை இவங்க 18ஆம் தேதி 19ஆம் தேதி எல்லாம் எடுக்கக்கூடிய சாதகமான நிலையாக இருக்கும். தொழில் பணி ரிலேட்டடான வளர்ச்சிகளும் இவங்களுக்கு சிறப்பாக ஏற்படக்கூடிய நல்ல நிலை. அதே சமயம் அதிக மன அழுத்தம், குழந்தைகளுடைய வாழ்வில் சில குழப்பங்கள், திருமண வாழ்வில் சில குழப்பங்கள் இதெல்லாம் ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த கோச்சார கிரகங்கள் துலாத்திற்கு காட்டுகிறது. ஆனால் தொழில் பணி வருமானம் இவங்களுக்கும் சிறப்பாக இருப்பது நல்ல நிலை. ரொம்ப நீண்ட நாள் ஆரோக்கிய பிரச்சனை இருக்கக்கூடிய துலாம் ராசி, நீங்களுமே உங்கள் ஆரோக்கியத்தை அலட்சியம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்ல பலன்கள். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தையும் சரியாக பார்த்து கொள்வது ரொம்ப பாதுகாப்பை கொடுக்கும். மற்றபடி துலாம் ராசிக்கு தேவைக்கேற்ற வருமானம் வரும். நல்ல ஒரு உயர்வை பணியிலும் தொழிலிலும் அடையக்கூடிய நல்ல காலகட்டம். ஸோ தேவையில்லாத குடும்ப வாழ்வில் சண்டைகளை தவிர்த்து கொஞ்சம் நீங்கள் மெச்சூர்டாக இருந்தால் இந்த காலகட்டத்தை நீங்கள் உங்கள் வளர்ச்சிக்காக பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்தது விருச்சிக ராசிக்கு இந்த வார பலன்களில் 3, 4, 5 வீடுகளில் மகரம், கும்பம், மீனத்தில் கோச்சார சந்திரன் செல்ல போகிறார். இவங்களுக்கு பாக்யாதிபதியாக சந்திரன் இருந்தாலும் அவரே பாதகாதிபதி. கண்டிப்பாக ஓவர் முயற்சிகளால், தேவையில்லாத ஓவர் கான்ஃபிடென்ஸினால், ராங் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ராங் மோட்டிவேஷன் உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறத நீங்கள் உணர வேண்டும். ஆரோக்கியத்தில் சரியான அக்கறை தொடர்ந்து காட்ட வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. சந்திரன் சுகஸ்தானத்தை கடக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் எல்லாமே எப்பொழுதுமே விருச்சிக ராசிக்கு ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் எஸ்கலேட் ஆகக்கூடிய அபாயம் இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களோட சூழலுக்கு ஏற்றாற் போல, உங்கள் ஹெல்த் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்றாற் போல பார்த்து கொள்வது, ஒரு ப்ரிகாஷனரியாக இருப்பது ஒரு நன்மையை கொடுக்கும்.
5ஆம் வீட்டில் சந்திரன் சென்று அமரக்கூடிய மீன ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மார்ச் மாதம் 19, 20 இந்த 2 நாட்கள், இந்த வார இறுதியில் உங்களுடைய குழந்தைகளை பற்றிய சில கவலைகள், குழந்தைகளை பற்றிய சில எண்ண ஓட்டங்கள், மன அழுத்தங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய நிலை, குழந்தைகளுக்கான சில விரயங்களாகவும் அது இருக்கலாம். அதே சமயம் வாழ்க்கை துணையுடைய பிடிவாதத்தினால் குடும்ப வாழ்விலும் நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்கலாம். அது ஒரு சிலருக்கு ஏற்படலாம். ஓரளவிற்கு விட்டு கொடுப்பது உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். உங்களுடைய ஆரோக்கியம், இது வயசானவங்களுக்குன்னு சொல்ல முடியாது. இந்த காலத்தில் எல்லோருக்குமே ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒரு சில பிரச்சனைகள் கால சூழலினால் இருப்பதை நம்ம மறுக்க முடியாது. மற்றபடி 4th ஹவுஸ்ல இருக்கக்கூடிய அதிக கிரக இணைவுகள், உங்களோட ராசிநாதனும் அங்கே இருப்பது அதிகமாக ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு நிலையாகவே என் மனதில் ஒரு இண்டிகேட் பண்ணிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் கடன் வாங்கி முதலீடுகள் செய்வது, தொழில் ரீதியிலான சில விஷயங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக, சுப விஷயங்களாக முதலீடுகள் செய்வதும் ஒரு சிலருக்கு நடக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ சூழலுக்கு ஏற்றாற் போல இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். திருமண வாழ்வில் அதிக கவனம், குழந்தைகளோடு பொறுமை தேவை, ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை விருச்சிகத்திற்கு இந்த வாரம். அடுத்தது தனுசு ராசிக்கு இந்த வார பலன்களில் பார்க்கும் பொழுது 2ஆம் வீட்டில் சந்திரன் 3ஆம் வீட்டில் 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரனாக இருக்க போகிறார். ராசிநாதன் குரு கிரகம் நேர் 7ஆம் வீட்டில் வக்கர நிவர்த்தி அடைந்து அவர் ஃபார்வர்ட் மோஷனில் அவர் 7ஆம் வீட்டிலிருந்து பாதக வீடாக இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து பார்க்கிறார். கண்டிப்பாக ஓவர் கான்ஃபிடன்ஸ் தவிர்ப்பது ரொம்ப நல்ல நிலை. இது முக்கியமாக திருமண வாழ்வில் நீங்கள் ஓவர் கான்ஃபிடன்ஸினால் சில குழப்பங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எனக்கு தோன்றுகிறது. மற்றபடி இது பொருளாதாரத்திற்கு ஏற்றமான பலன்களும், நீங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக, பணி ரிலேட்டடாக எடுக்கக்கூடிய நீண்ட நாள் முயற்சிகளுக்கு நினைத்தது போன்ற விஷயங்களை ஜெயிக்கக்கூடிய காலமாக இந்த குரு பார்வை உங்களுக்கு அமையும். பாசிட்டிவாக நேர்மறையாக செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஓவர் கான்ஃபிடென்ஸினால் சரியாக சிந்திக்காமல் நீங்கள் தேவையில்லாமல் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு பெரிய பிரச்சனைகளாக கொடுக்கலாம். குடும்ப வாழ்விலும் ஆரோக்கியத்திலும் இது சிலருக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷனை கொடுக்கலாம். இதே பிரச்சனையை நீங்கள் தாயாருடைய ஆரோக்கியத்திற்கும் பொருத்தி பார்த்து அவங்களுக்கும் சரியான ஒரு அட்டென்ஷன் கொடுக்க வேண்டும் ஆரோக்கியத்திற்கு. மற்றபடி இவங்களுக்கு சந்திரனுடைய 4th ஹவுஸ்ல இருக்கக்கூடிய மீன ராசியில் சனியுடன் இணையக்கூடிய சந்திரன் எல்லாமே கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம், தாயாருடைய ஆரோக்கியம், கவனம். ஒரு சிலருக்கு பிரயாணங்களால் ஆதாயம், நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல பிரயாணமும் ஏற்படும். பணிக்கான பிரயாணங்களாகவும் இருக்கலாம், இல்லை விருப்பத்திற்கான சில ஏதாவது ஒரு சின்ன பிரயாணம் அப்படிங்கிறது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய நல்ல காலமாக இது அமையும். செவ்வாயுடைய பலம் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதும், பாக்யாதிபதியான சூரியன் இருப்பதும் பெரிய அளவிற்கு ஆரோக்கிய பிரச்சனை இல்லாமல் அதிக பிரயாணங்களால் லாபமான ஒரு நிலையும், வாழ்க்கை துணைக்கு தொழில் ரீதியிலான வளர்ச்சிகளையும், அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய பக்கபலமான ஒரு நல்ல பாசிட்டிவான பலனையும் தனுசு ராசிக்கு கொடுக்கிறது. ஆனால் நீங்கள் ஒரு தேவையில்லாத கோபத்தினால் வாழ்க்கை துணையோடு சண்டையிடாமல் பகைத்து கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது மகர ராசிக்கு இந்த வார பலன்களில் மகரத்தில் உள்ள நண்பர்களுக்கு அவங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சந்திரன் செல்லக்கூடிய நாளாக இந்த வாரம் தொடங்கக்கூடிய நிலை இருக்கிறது. அடுத்ததாக இவங்களுடைய 2ஆம் வீடு கும்பம், 3ஆம் வீடு, இந்த வீடுகளில் கோட்சார சந்திரன் செல்ல போகிறார். ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி கிரகம் 3ஆம் வீட்டில் இருந்தாலும் அஷ்டமாதிபதி அங்கு ஒரு விபரீத ராஜயோகமாக சூரியன் இணைவது, 5 குடையவராக சுக்கிரன் அங்கு இணைவது ஓரளவிற்கு நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம், ஆல்ரெடி செய்து கொண்டிருந்த தொழிலில் இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய லாபம், வருமானம், ஏற்றமான நல்ல பலன்கள், நல்ல கிளவரான ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு எதிர்கால திட்டங்கள் இதெல்லாமே ஏற்படும். ஆனால் ஓவர் கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக ஒரு சில விஷயங்களில் ஏற்படுவதற்கு வாய்ப்பாக இருப்பதனால் கொஞ்சம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு, புதன், செவ்வாய் கண்டிப்பாக உங்களுக்கு பேச்சினால் திருமண வாழ்வில் குழப்பங்கள் வரலாம். ஓரளவிற்கு நீங்கள் அமைதியாக இருப்பது ஒரு பாதுகாப்பு. அதே பிரச்சனைகள் ஆரோக்கியத்திற்கு உணவினால் ஏற்படக்கூடிய ஒரு அபாயமாக ஒரு சிலருக்கு ஏற்படலாம். ஓரளவிற்கு கவனம் தேவை. ஒவ்வாத உணவுகளையும் பழைய உணவுகளையும் தவிர்ப்பது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். 2ஆம் வீட்டில் சந்திரன் எல்லாமே இருக்கும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக பேசாமல் இருப்பது, முக்கியமாக கும்பராசியை சந்திரன் கடக்கும் பொழுது எல்லாமே உங்களோட வாழ்க்கை துணைக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறத நீங்கள் மறக்கக்கூடாது. கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அதிக கிரக இணைவுகளாக கடகத்திற்கு 8ஆம் வீடாகிய கும்பத்தில் மகரத்திற்கு உங்களுக்கு 2ஆம் வீடாக வருவதனால் உங்களுக்கு உங்களை அறியாமல் பேசினால் கூட
ஒரு சின்ன வார்த்தை பெரிய அளவிற்கு தாக்கத்தை கொடுத்து பெரிய பிரச்சனையை குடும்ப வாழ்வில் கொடுக்கலாம். ஸோ அதிக டேஞ்சர் ஜோனில் இருக்கக்கூடிய திருமண வாழ்வில் பிரச்சனைகளையும் பிரிவினைகளையும் சந்திக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ராசிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகம், மகரம். இந்த 2 ராசிகள் குடும்பஸ்தானமாக வரக்கூடிய அமைப்பில் இது மிதுன ராசிக்கும் இது அதிக ஆளுமையை கொடுப்பதை நம்ம கண்டிப்பாக மறக்கக்கூடாது. அடுத்ததாக கும்பராசி நண்பர்களுக்கு இந்த வார பலன்களில் கும்பராசிக்கு 16ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய ராசிக்குள் சந்திரன் செல்ல போகிறார். ராசியில் இருக்கக்கூடிய அதிக கிரக இணைவுகள், ராகு கிரகம், உங்களுடைய அஷ்டமாதிபதி புதன், உங்களுக்கு 10ஆம் அதிபதி கர்மஸ்தானாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய், அந்த இரண்டுமே ஒருவருக்கொருவர் ஒரு ரொம்ப பகைமையே இருக்கக்கூடிய 2 பேரை ஒரே ரூம்ல போட்டு பூட்டினால் கண்டிப்பாக அவங்களால பெரிய குழப்பம் ஏற்படுவதை போன்ற நிலையும், அதை எல்லாமே தேவையில்லாமல் எல்லோரையுமே உற்சாகப்படுத்திவிட்டு வேடிக்கை பார்ப்பது போன்ற நிலையில் ராகுவும் இருப்பதை நீங்க மறக்கக்கூடாது. இது ஆரோக்கிய பிரச்சனைகளை ஒரு சிலருக்கு பிரச்சனையாக பெரிய அளவில் கொடுக்கலாம். ஸோ ஓரளவிற்கு யாருக்கெல்லாம் ஆரோக்கியத்தில் ஆல்ரெடி மருத்துவம் எடுத்துக்கிறீங்களோ இந்த நாட்களில் சற்று பொறுமையாக இந்த வாரம் முழுவதும் ரொம்ப கவனமாக இருப்பது நல்ல பலன்கள். மற்றபடி உங்களோட வாழ்க்கை துணையோடு வாக்குவாதம் இல்லாமல் அவர்களுக்கு தேவையான சில விஷயங்களை சரியாக பார்த்து அவங்கள சப்போர்ட் பண்ணுவது ரொம்ப முக்கியமான ஒரு பாதுகாப்பை அவங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி லைஃப்க்கும் அது கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பொருளாதாரத்திற்கு தேவையான ஒரு முயற்சிகளும் அதனால் உங்களுக்கு தேவைக்கேற்ற வருமானமும் ஏற்படும் கும்ப ராசிக்கு. ஆனால் திருமண வாழ்வில் வாழ்க்கை துணைக்கு அதிக சிரமங்கள் இருப்பது போன்ற நிலை இருப்பதனால் சற்று கவனம் தேவை. பேச்சிலும் சற்று பொறுமையாக அவங்களோடு நீங்க பேசுவது. உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியனால் உங்களுக்கு கோபத்தில் வார்த்தைகள் வந்தால் குடும்ப வாழ்வில் தேவையில்லாத ரிஃப்ளெக்ஷனை கொடுக்கலாம், நெகட்டிவ் இம்பேக்டை கொடுக்க வாய்ப்பு இருப்பதனால் சற்று பொறுமை உங்களுக்கு தேவை. இன்னும் 7.5 சனி முடியாத நிலையில் கும்பராசி சற்று பொறுமையாக இருப்பது மட்டுமே உங்களுக்கு நல்ல பலன். குரு கிரகம் உங்களோட ராசியை பார்ப்பது, அவர் ஃபார்வர்டாக வந்துவிட்டார், வக்ரம் முடிந்து. இது ஒரு நல்ல பலன் அப்படின்னே சொல்லலாம். தொழில் ரீதியிலான விஷயங்களுக்கு அதிர்ஷ்டத்தினால் வளர்ச்சிகள், குழந்தைகளுக்கு நீண்ட நாள் தடைகள் நீங்கி நல்ல வளர்ச்சியாக ஏற்படும். ஆனால் விரயங்கள் செய்யும் பொழுது சற்று பொறுமையாக அதிக விரயங்களில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது கும்பத்திற்கு தொடர்ந்து நான் சொல்லிக்கொண்டே வரக்கூடிய பலன்கள். இந்த வாரமும் அதை நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்தது மீன ராசிக்கு பார்க்கும் பொழுது, மீன ராசிக்கு இவங்களுக்கு 11ஆம் வீட்டு சந்திரன், 12ஆம் வீட்டு சந்திரன், ஜென்ம ராசிக்குள் வரக்கூடிய சந்திரன் அப்படி ஒரு அமர்வாக இருக்கிறது. முக்கியமாக 12ஆம் வீடாகிய விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கண்டிப்பாக மன ஆரோக்கியத்திலும் குழந்தைகளுடைய சில விஷயங்களிலும் சரியான முடிவுகளை எடுக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் சரிபார்த்து கொள்வது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். 16, 17 இந்த 2 நாட்கள் உங்களுக்கு விரயச்சந்திரனாக கும்பத்தில் சந்திரன் இருப்பார். 19ஆம் தேதி உங்களோட ராசிக்குள்ளே சந்திரன் வருவது தேவையில்லாத மன அழுத்தம், பணி ரீதியிலான சில குழப்பங்கள், திருமண வாழ்வில் ஏதாவது ஒரு பெரிய டெசிஷன் எடுத்துடலாமாங்கிற அளவிற்கு ஒரு அழுத்தம் ஏற்பட வாய்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக இந்த கோச்சார நிலையை மட்டும் வைத்து நீங்கள் முடிவுகளை எடுக்க வேண்டாம். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து லாங் ரன்ல உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது, தசாபுத்தியெல்லாம் எவ்வளோ நாளைக்கு எந்த மாதிரியான பலன்களை சொல்கிறதுன்னு நீங்கள் பார்த்து விட்டு முடிவெடுப்பது நல்ல பலன்கள். ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய சனியுடன் இணையக்கூடிய சந்திரன், 6ஆம் அதிபதியுடன் இணையக்கூடிய சந்திரன் உங்களோட புத்தியை ஏதோ ஒரு குழப்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கலாம். கண்டிப்பாக அருகில் உள்ள சிவாலயத்திற்கு செல்வது, நீங்கள் நல்ல ஒரு பிரார்த்தனை செய்துவிட்டு வருவது, ஒரு நாளாவது இந்த வாரத்தில் நீங்கள் செல்வது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். ஆனால் பணியில் ஓரளவிற்கு ஹார்ட்ஷிப் இருந்தாலும் உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு கடுமையான உழைப்பிற்கு தகுந்த வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓரளவிற்கு விரயங்களும் தொடரக்கூடிய வாரமாகவே விரயங்களும் சற்று தொடரக்கூடிய வாரமாகவே மீன ராசிக்கும் இருப்பது. ராசிநாதன் வக்ர நிவர்த்தி அடைந்து சுகஸ்தானத்தில் இருப்பது மீண்டும் ஆரோக்கியத்தை சற்று அதிக அட்டென்ஷனோடு பார்த்து கொள்வது. இன்னும் ஒரே ஒரு மாதத்திற்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையை அதிகமாக கையாள்வது உங்களுக்கு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். நன்றி நண்பர்களே. இதுதான் வார பலன்களில் 15ஆம் தேதி மார்ச் தொடங்கி 21ஆம் தேதி வரை நம்ம பார்த்த பலன்கள். தமிழ் மாதத்தில் பங்குனி மாதம் முதல் வாரத்திற்கான பலன்கள். நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.